வணக்கம். நீங்க ஒரு டீச்சரா இருந்தா, உங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு சரியான புக்கு, சரியான வீடியோ இல்லனா ஒரு ஆப் தேடுறது எவ்ளோ பெரிய தலைவலின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஆயிரக்கணக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது, எது நம்ம பசங்களுக்கு உண்மையா யூஸ் ஆகும்னு கண்டுபிடிக்கிறது பெரிய டாஸ்க். ஆனா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாம இந்த சவால எப்படி ஜெயிக்கலான்னு பார்க்க போறோம். உண்மையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ரிசோர்ஸ எப்படி செலக்ட் பண்றதுன்னு ஒரு சூப்பரான ஃப்ரேம்வொர்க்கா பார்க்கலாம் வாங்க. ஆமா, இது உண்மையிலே ஒரு பெரிய கேள்விதாங்க. இன்டர்நெட்ல இருந்து லைப்ரரி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிசோர்சஸ் கொட்டி கிடக்கு. ஆனா அதுல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது செட் ஆகும்னு கண்டுபிடிக்கிறது தான் இங்க இருக்கிற மேட்ரே. வாங்க, இந்த கன்ஃபியூஷன்ல இருந்து வெளியே வர ஒரு கிளியரான ரூட் மேப்பை பத்தி பார்க்கலாம். நாம இப்ப பார்க்க போட இந்த ஃப்ரேம்வொர்க்கு சும்மா ஏதோ ஜெனரலா சொல்றது இல்ல. இது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் கொடுத்த ஒரு தெளிவான, ரொம்பவே திட்டமிட்ட ஒரு அப்ரோச். ஸோ நாம ஃபாலோ பண்ண போறது ஒரு நம்பகமான, அங்கீகரிக்கப்பட்ட கைடன்ஸ். அதனால தான் நம்ம எடுக்க போற முடிவும் சரியா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. முதல்ல நம்ம தேவைகள் என்னன்னு அனலைஸ் பண்ணுவோம். அடுத்து ஒரு ரிசோர்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு 3 முக்கியமான அளவுகோல்கள். அதோட பொருத்தப்பாடு மற்றும் துல்லியம், அப்புறம் சூழல் மற்றும் செலவு, கடைசியா பாதுகாப்பு. ஃபைனலா இதையெல்லாம் வச்சு எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற கட்டளை உருவாக்கலாம்னு பார்க்கலாம். ரெடியா? சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். தேவைகள் பகுப்பாய்வு. அதாவது புத்திசாலித்தனமா ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அஸ்திவாரமே இதுதான். அப்போ இந்த தேவைகள் பகுப்பாய்வுன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு டாக்டர் டயக்னோஸ் பண்ற மாதிரி தான். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனை என்னன்னு சரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ரிசோர்ஸை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு உண்மையிலேயே என்ன தேவை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவைன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். இதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1, நம்மளோட கற்றல் நோக்கங்கள் என்னன்னு முடிவு பண்ணணும். அதாவது பசங்க என்ன கத்துக்கணும். ஸ்டெப் 2, நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபைலை பார்க்கணும். அவங்க வயசு என்ன, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எப்படி கத்துக்குவாங்க, இதெல்லாம் முக்கியம். ஸ்டெப் 3, ஒரு கேப் அனாலிசிஸ். அதாவது அவங்களுக்கு இப்போ என்ன தெரியும், நாம அவங்கள எங்க கொண்டு போகணும், இதுக்கு நடுவில் இருக்கிற கேப் என்ன. ஸ்டெப் 4, மற்றவங்களோட பேசுறது. டீச்சர்ஸ், சிலபஸ் டிசைனர்ஸ், ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கூட பேசலாம். கடைசியா நாம யோசிக்கிற இந்த ரிசோர்ஸ் உண்மையிலேயே அவங்கள எங்கேஜ் பண்ணுமா, இன்ட்ராக்டிவா இருக்குமான்னு பார்க்கணும். இந்த 5 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணா நம்ம தேவை என்னன்னு ஒரு தெளிவான பிக்சர் கிடைச்சிடும். ஓகே, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இதுதான் முதல் அளவுகோல், பொருத்தப்பாடு மற்றும் துல்லியம். அதாவது ஒரு கண்டென்ட்டோட தரத்தை முடிவு செய்யற 2 முக்கியமான விஷயங்கள். சரி, பொருத்தப்பாடு அதாவது ரெலவன்ஸ்னா என்ன? நாம செலக்ட் பண்ற ரிசோர்ஸ் நம்ம பாடத்திட்டத்தோட மட்டும் லிங்க் ஆகாம ஸ்டூடெண்ட்ஸோட நிஜ வாழ்க்கைக்கும் கனெக்ட் ஆகணும். உதாரணத்துக்கு பொல்யூஷன் பத்தி கிளாஸ் எடுக்கும்போது அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு குளத்தையோ ஆற்றையோ பத்தி பேசினா அந்த டாபிக் அவங்களுக்கு இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும் இல்லையா? ஒரு ரிசோர்ஸை பொருத்தமானதான்னு செக் பண்ண நீங்க சில விஷயங்களை கவனிக்கணும். அது நம்ம லேர்னிங் அவுட்கம்ஸோட ஒத்து போகுதா, பசங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி இருக்கா, அதுல இருக்கிற தகவல் அப்டேட்டடா இருக்கா, முக்கியமா அது நிஜ வாழ்க்கையில அப்ளை பண்ற மாதிரி இருக்கா, எல்லா கலாச்சாரத்தையும் மதிக்கிற மாதிரி இருக்கா, இப்படி பலவிதமா யோசிச்சு பார்த்தாதான் அது உண்மையிலேயே பொருத்தமானதான்னு தெரியும். அடுத்து துல்லியம், அதாவது அக்யூரசி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம கொடுக்கிற தகவல் 100க்கு 100 உண்மையா நம்பகமானதா இருக்கணும். ஏன்னா தப்பான தகவலை வச்சு நாம எப்படி ஒரு நல்ல அறிவு கட்டமைப்பை உருவாக்க முடியும்? அதனால துல்லியம் தான் எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட். சரி, ஒரு ரிசோர்ஸ் துல்லியமானதுதான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றது? இங்க நாம ஒரு டிடெக்டிவ் மாதிரி ஆகணும். இந்த தகவல் எங்கிருந்து வந்துச்சு, இதோட சோர்ஸ் நம்பகமானதுதானா, இதுல இருக்கிற டேட்டாவை நம்மால வெரிஃபை பண்ண முடியுமா, முக்கியமா இதுல எந்த ஒரு தலைப்பட்சமான கருத்தும் இல்லாம பேலன்ஸ்டா இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி கேள்வி கேட்கறது தான் நல்ல கண்டென்ட்டையும் குப்பையையும் பிரிச்சு பார்க்க உதவும். அடுத்து 2வது அளவுகோல். இது கொஞ்சம் பிராக்டிக்கலான விஷயம். சூழல் மற்றும் செலவு. சூழல் பொருத்தம்னா என்னன்னு கேக்குறீங்களா? யோசிச்சு பாருங்க. உலகத்திலேயே பெஸ்டான ஒரு ஆன்லைன் லேர்னிங் டூல் இருக்கு. ஆனா நம்ம ஸ்கூல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் சரியா இல்லைன்னா அதை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால ஒரு ரிசோர்ஸ் நம்ம பாடத்திட்டம், நம்ம பசங்களோட கலாச்சாரம், நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜி, இப்படி எல்லாத்தோடையும் செட் ஆகணும். இதுக்கு சில விஷயங்களை நாம செக் பண்ணணும். நாம செலக்ட் பண்ற ரிசோர்ஸ் நம்ம சிலபஸோட ஃப்ளோக்கு கரெக்டா இருக்கா, விஷுவலா கத்துக்கிறவங்க, கேட்டு கத்துக்கிறவங்கன்னு எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது உதவுமா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுற மொழியில இருக்கா, நம்ம கிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர்லயோ ஃபோன்லயோ அது ஒர்க் ஆகுமா, இந்த மாதிரி எல்லா ஆங்கிள்லயும் யோசிச்சாதான் அது நம்ம சூழலுக்கு கரெக்டான ரிசோர்ஸான்னு தெரியும். ஆனா இதெல்லாம் மட்டும் பத்தாத, பிராக்டிக்கலா சில விஷயங்களையும் யோசிக்கணும். அடுத்தது செலவு, அதாவது காஸ்ட். காஸ்ட்னா சும்மா அதோட விலை மட்டும் இல்ல, அதை வாங்கி நம்ம சிஸ்டம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஆகிற மொத்த செலவையும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். பட்ஜெட்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். சில சமயம் ஆரம்ப விலை கம்மியா இருக்கும்,
ஆனா லாங் டர்ம்ல பார்த்தா அதுக்கு நிறைய செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதனால அதோட நீண்ட கால மதிப்பையும் யோசிக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். சில நேரம் ஓப்பன் எஜுகேஷனல் ரிசோர்சஸ் மாதிரி இலவசமா கிடைக்கிற நல்ல ரிசோர்சஸ் கூட இருக்கும். அதையும் தேடி பார்க்கணும். இதையெல்லாம் தாண்டி டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி மறைமுக செலவுகளையும் கணக்கில் எடுத்துக்கணும். இப்ப நாம பார்க்க போறது 3வது அளவுகோல். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது. முதல்ல பாதுகாப்பு. உங்க ஸ்டூடெண்ட்ஸை பாதுகாக்கிறதா நம்மளோட முதல் கடமை. பாதுகாப்பு. இந்த ஒரு விஷயத்துல நாம எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்கவே கூடாது. பாதுகாப்புன்னா வெறும் பிசிக்கல் சேஃப்டி மட்டும் இல்ல. ஒரு ரிசோர்ஸை பயன்படுத்தும் போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட உடல், மனசு, உணர்ச்சிகள்னு எல்லாமே பாதுகாப்பா இருக்கிறத நாம உறுதி செய்யணும். இதுக்கு சில விஷயங்களை நாம கண்டிப்பா செக் பண்ணணும். நாம செய்முறை பயிற்சிகளுக்கு ஏதாவது பொருள் பயன்படுத்தினா அது பசங்களுக்கு பாதுகாப்பானதான்னு பார்க்கணும். டிஜிட்டல் டூல்ஸ் பயன்படுத்தும் போது ஆன்லைன் சேஃப்டி மற்றும் அவங்களோட டேட்டா பிரைவசி ரொம்ப முக்கியம். அந்த கண்டென்ட் அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். எந்த விதமான தீங்கு விளைவிக்கிற விஷயங்களும் அதுல இருக்கக்கூடாது. முக்கியமா அது அவங்களோட மனநலத்தையும் உணர்ச்சிகளையும் பாதிக்காத மாதிரி இருக்கணும். யாரையும் புண்படுத்தாம எல்லாரையும் உள்ளடக்கியதா இருக்கணும். சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு நல்ல ரிசோர்ஸை செலக்ட் பண்றது மூலமா எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற கற்றலையை உருவாக்க முடியும்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த மாதிரி யோசிச்சு ஒரு ரிசோர்ஸை செலக்ட் பண்றதுங்கிறது வெறும் ஒரு டாஸ்க் இல்ல. இதுதான் அர்த்தமுள்ள, பயனுள்ள, அதே சமயம் பாதுகாப்பான ஒரு கற்றல் அனுபவத்தை உருவாக்குறதுக்கான வழி. இது ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கில். இது உங்க ஸ்டூடெண்ட்ஸோட வெற்றியில நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நாம பார்த்த அந்த அளவுகோல்கள்ல எது உங்களுடைய ரிசோர்ஸ் செலக்ட் பண்ற முறையை அதிகமா மாத்த போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த தடவை நீங்க ஒரு ரிசோர்ஸை தேடும்போது இந்த ஃப்ரேம்வொர்க் உங்களுக்கு ஒரு நல்ல கைடா இருக்கும்னு நம்புறேன். நன்றி.